Good morning, friends. நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. டுடே இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் செகண்ட் ஒன் ப்ரோனவுன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோனவுன் என்னன்னா, அதாவது நவுனுக்கு பதிலாக ஒரு நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நவுனை ஒரு சப்ஜெக்டில் வந்து நவுனை ஒரு சென்டென்ஸில் நவுனை எடுத்துட்டு அதற்கு பதிலாக ஒரு வார்த்தையை கொண்டு வருவது தான் ப்ரோனவுன். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அறிவு இஸ் கோயிங் டு ஸ்கூல். அறிவு பள்ளிக்கு போய் கொண்டு இருக்கிறான். அறிவு பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அறிவு இஸ் கோயிங் டு ஸ்கூல். இப்போ வந்து அறிவுங்கிறது இதுல என்ன சப்ஜெக்ட், நவுன். அறிவுங்கிறது ஒரு நவுன். ஓகேங்களா? அறிவு இஸ் கோயிங் டு ஸ்கூல். இந்த அறிவை எடுத்துட்டு இப்ப அறிவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? அவன் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான். he is going to school. இந்த அறிவுக்கு பதிலா ஒரு வார்த்தையை ஹீங்கிற வேர்டை யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த ஹீ தான் இதுக்கு பேர் என்ன? ப்ரோனவுன். என்னது? ப்ரோனவுன். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல திரும்ப திரும்ப சொல்ற பெயரையே சொல்றதுக்கு பதிலா அதுக்கு பதில் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ப்ரோனவுன். நவனுக்கு பதிலாக திரும்ப திரும்ப இப்ப அறிவு பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான் அப்படி சொல்றோம்ல. தென் அறிவு திரும்பி வருகிறான் அப்படி சொல்றோம்ல. அந்த அறிவு திரும்ப திரும்ப அறிவை சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? ஹி, அவன் பள்ளிக்கு போனான். அறிவு பள்ளிக்கு போனான். அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அந்த ரெண்டாவது சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? ஹீ எடுத்துட்டோமா? ஹீன்னு வருதா? அறிவு எடுத்துட்டோமா? அதுக்கு பேர் தான் அந்த ஹீ எடுத்துட்டு அறிவை கொண்டு வருதுன்னா, அதாவது நவுனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு வார்த்தையை கொண்டு வர்றது தான் ப்ரோனவுன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப இந்த ப்ரோனவுன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து முக்கியமான டைப்ஸ் ரெண்டே டைப்ஸ் தான். இப்போக்கி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, நவுனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? ரெண்டு டைப் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரோனவுன்ஸ். ஒன்னு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அனதர் ஒன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். என்னது? ஒன்னு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அனதர் ஒன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த டூ டைப்ஸ் தான் நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து கத்துக்க போறோம். ஓகேங்களா? இப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன், எதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப ஐ, நான், யூ, நீங்கள், வி, நாங்கள், தே, அவர்கள், ஹி, அவன், சி, அவள், இட், அது, இதெல்லாம் இதுக்கு பேர் எல்லாமே என்ன? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இதுக்கு பேர் என்ன? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரி, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன சார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா இப்ப ஐக்கு பதிலா என்ன பண்ணணும்? மீங்கிற சொல்றது கொண்டு வரோம். மீனா என்ன? என்னை. மீனா என்ன? என்னை. யூனா உன்னை. இப்ப விக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன? அஸ், எங்களை. தேக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தம், அவர்களை. ஹீக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹிம், அவளை, அவனை. சிக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹர், அவளை. இட்டுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அதனை, இட், அதனை. இப்ப ரெண்டுக்கு தான் மாறாது. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சேம் தான். எதுக்குன்னா யூக்கும் இட்டுக்கும் மாறவே மாறாது. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் மாறவே மாறாது. சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனும் இங்கிலீஷ்ல வந்து சேம், ஒண்ணுதான்.
அந்த யூக்கும் இட்டுக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அறிவு லைக்ஸ் ஏ குஸ்கா. அறிவு லைக்ஸ் ஏ குஸ்கா. அறிவுக்கு குஸ்கா பிடிக்கும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்ப இதுல சப்ஜெக்ட் எது? யாரு? அறிவு தான் சப்ஜெக்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? அறிவு தான் சப்ஜெக்ட். அறிவு தான் சப்ஜெக்ட் இதுல. இப்ப இந்த அறிவுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? அறிவுக்கு குஸ்கா பிடிக்கும். அறிவு லைக்ஸ் குஸ்கா அவனுக்கு பிடிக்கும்னு இருக்கு. இப்ப இதுக்கு அறிவுக்கு பதிலா அவனுக்கு குஸ்கா பிடிக்கும்னு சொல்லலாமா? அவனுக்கு குஸ்கா பிடிக்கும். he likes குஸ்கா. இப்ப இங்க இப்ப அறிவுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அதாவது ப்ரோனவுன், நவுன் கூடாது. அறிவு வந்து நவுன் கூட, ஆனா சப்ஜெக்ட். ஆனா இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்? இந்த நவுன் எடுத்துட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ் என்ன பண்ணிருக்கிறோம்? ஹீங்கிறது என்ன? இங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இதுல என்ன தெரியுது? ஹீன்னா அவன், அவனுக்கு குஸ்கா பிடிக்கும். இப்ப இந்த ஹீங்கிறதுக்கு பேரு ப்ரோனவுன். இப்ப இந்த நவுனை எடுத்துட்டு நவுனுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம்? இங்க ப்ரோனவுனை யூஸ் பண்ணிருக்கிறோம். அதனால வந்து இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப அறிவுக்கு குஸ்கா பிடிக்கும்னு சொல்றோம். அது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரோனவுன்னா அறிவுக்கு இதை பிடிக்கும். இப்ப பக்கத்துல ஒண்ணு இருக்கு, குஸ்கா இருக்கு. அதை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? அந்த குஸ்கா இதை பிடிக்கும், எனக்கு அறிவுக்கு இதை பிடிக்கும்பா அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அறிவுக்கு இதை பிடிக்கும், பக்கத்தே இருக்கு குஸ்கா. இப்ப வந்து குஸ்காவை பிடிக்கும். பக்கத்துல இல்லாதத சொன்னா என்ன பண்ணணும்? அறிவுக்கு குஸ்கா பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனா பக்கத்துல இருக்குது குஸ்கா, அதுக்கு என்ன சொல்லணும்? அறிவுக்கு இதை பிடிக்கும். அறிவுக்கு என்ன பிடிக்கும்? இதை பிடிக்கும். இப்ப அறிவுக்கு இதை பிடிக்கும்ங்கிறதுல அறிவு லைக்ஸ் இட்னா இங்க என்ன போட்டிருக்கு? அதனை, அதனை, இதனை எல்லாமே ஒண்ணுதான். இப்ப அந்த இங்க என்ன பாருங்க, குஸ்காங்கிற என்னது? குஸ்காங்கிறது என்ன? ஒரு நவுனு. குஸ்காங்கிறது ஒரு நவுனு. இந்த நவுன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணிருக்கிறோம். என்ன பண்ணிருக்கோம்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப இட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். அறிவு லைக்ஸ் இட்னா அந்த இடத்துல என்ன? குஸ்காவை குறிக்கும். இட்டுங்கிறது என்ன? அதனை, குஸ்காவை குறிக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னன்னு பார்க்க போறோம். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட் இதெல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், ராமு இஸ் ரன்னிங். ராமு ஓடிக்கொண்டு இருக்கிறான். ராமு ஓடிக்கொண்டு இருக்கிறான். இப்ப இத வந்து இங்க இருக்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல எது இங்க வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ராமு இஸ் ரன்னிங். இப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன பண்ணணும்? அந்த சப்ஜெக்ட் இங்க வந்து யாரு சப்ஜெக்ட்? இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யாரு? ராமுங்கிறது, ராமு தான் சப்ஜெக்ட். அப்ப அந்த ராமு சப்ஜெக்ட் பிளஸ் ப்ரோனவுன். ராமுங்கிறது ப்ரோனவுன். ஓகேங்களா? அந்த ப்ரோனவுன் நவுனு. ராமு வந்து நவுனு பிளஸ் சப்ஜெக்ட். ராமு வந்து ப்ரோனவுன் கிடையாது, நவுனு. இங்க பிளஸ் சப்ஜெக்டும் கூட ராமு. அதனால இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரோனவுனை யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இங்க இருக்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல எது இங்க வரும், கரெக்டா வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப ராமு எடுத்தாக்க ஐ இஸ் ரன்னிங்னு வராது. ஐ இஸ் ரன்னிங்னு வராது. ஓகேங்களா? யூ இஸ் ரன்னிங்னு வராது. அடுத்து வி
இஸ் ரன்னிங்னு வராது. தே இஸ் ரன்னிங்னு வராது. ஹி இஸ் ரன்னிங்னு வராது. ஹி இஸ் இதுதான் வரும். அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும்? இந்த ராமு ரீப்ளேஸ் பண்ணிட்டு மாத்திட்டு எடுத்துட்டு he is running. ஓகேங்களா? அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ராமு ஓடிக்கொண்டு இருக்கிறான், அவன் ஓடுறான்ப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நவுனுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு வார்த்தைய நம்ம சேர்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு பேரு தான் ப்ரோனவுன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களே. ராமு அண்ட் ஐ. ராமு அண்ட் ஐ வென்ட் டு தஞ்சாவூர். நானும் ராமுவும் தஞ்சாவூருக்கு போனோம். ராமுவும் தஞ்சாவூருக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. எப்பயுமே ரெண்டு பேரை சொல்லும் போது, அதாவது நானும் ராமும் தஞ்சாவூருக்கு போனோம் அப்படிங்கிறத இங்க ரெண்டு பேரை சொல்லும் போது எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல யாரை ஃபர்ஸ்ட் சொல்லணும்? அடுத்தவங்களை சொல்லிட்டு தான் நம்மள அடுத்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் நானும் ராமும் தஞ்சாவூருக்கு போகணும்னு இருக்கு. இந்த மாதிரி சென்டென்ஸ்ல ரெண்டு பேரை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மற்றவங்களை சொல்லிட்டு தான் அடுத்து நம்மளை சொல்லணும். அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் ராமுங்கிறவரு அதர் பர்சன், அதனால அவரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளை சொல்லணும். அதனால ராமு அண்ட் ஐ வெண்ட் டு தஞ்சாவூர். ராமுவும் தஞ்சாவூருக்கு போகணும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல எந்த ப்ரோனவுன் வரும்? ஓகேங்களா? எந்த ப்ரோனவுன் வரும்னா, நானும் ராமுவும் தஞ்சாவூருக்கு போகணும். ரெண்டு பேர் இருக்கு. இப்ப அவரும் நானும் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? நாங்கள் தஞ்சாவூருக்கு போகணும்னு வருமா? நாங்கள் தஞ்சாவூருக்கு போனோம்ப்பா போனோம் அப்படின்னு சொல்றோம்ல. அதனால இந்த இடத்துல என்ன வரும்? நாங்கள்ங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். அப்ப இந்த ராமு அண்ட் ஐ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அதாவது மாத்திட்டு என்ன பண்ணணும்? விங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுனை இங்க எழுதணும். வி went to தஞ்சாவூர். we went to தஞ்சாவூர். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? இது மாதிரிதான் நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரோனவுனையும் யூஸ் பண்ணி மாத்தி நம்ம அந்த இடத்துல நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். சத்யா அண்ட் ராமு ஆர் ஃப்ரெண்ட்ஸ். சத்யா அண்ட் ராமு ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல நம்ம இல்ல. இந்த இடத்துல யாரு? நம்ம இல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன் இல்ல, கிடையாது. என்ன? சத்யா அண்ட் ராமுன்னு இருக்கு, ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. சத்யாவும் ராமுவும் நண்பர்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல எந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும்? கண்டுபிடிக்க பார்க்கலாம். வெரி குட், அவர்கள். ஏன்னா நம்ம தேர்ட் பர்சன் சொல்றோம். தேர்ட் பர்சன் சொல்லும்போது என்ன சொல்லணும்? அவர்கள் அப்படிங்கிறத அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். அப்ப தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ராமுவும் சத்யாவும் நண்பர்கள்னு சொல்லலாம், இல்ல அவர்கள் நண்பர்கள்ப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அவர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்களை இது மாதிரிதான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அறிவு இஸ் மை சன். அறிவு என்னுடைய மகன். அறிவு இஸ் ஏ குட் பாய். அறிவு என்னுடைய மகன். அறிவு இஸ் ஏ குட் பாய். அறிவு லைவ்ஸ் இன் தஞ்சாவூர். அறிவு தஞ்சாவூரில் வாழ்கிறான். அறிவு என்னுடைய மகன். அறிவு நல்ல பையன். அறிவு என்னுடைய தஞ்சாவூரில் வாழ்கிறான். எப்படி இருக்கு? இப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம அறிவுன்னு சொல்றோம்ல, இது மாதிரி சொல்லாம நம்ம இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. அறிவு இஸ் மை சன்.
இந்த இடத்துல என்ன எழுதலாம், மறுபடியும் அறிவு எழுத வேண்டியது இல்லை, அறிவை சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இப்போ யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும், ஹீங்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணணும். he is a good boy. he is a good boy. நெக்ஸ்ட் வந்து அறிவு lives in தஞ்சாவூர். அப்ப என்ன பண்ணணும், he அறிவுக்கு வந்து he எழுத வேண்டியதுதான். he lives in தஞ்சூர். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? பாத்தியா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு லைன் இருக்கு, இதுல அறிவுங்கிறது திரும்ப திரும்ப வருது. ஒரு பேரை வந்து திரும்ப திரும்ப சொல்வதற்கு பதிலாக அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த அறிவுங்கிறதுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஹி. அதனால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம யாரை பத்தி சொல்லணும்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹி இஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஹி இஸ்ன்னு போட்டா யாருன்னு தெரியாம போயிடும், யாரை பத்தி பேசுறோம்னே தெரியாம போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம யாரை பத்தின்னு சொல்லிட்டோம், அறிவை பத்தி, அறிவு மை சன் அதை சொல்லிட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் நாள் வந்து அறிவை போட்டுதான் ஆகணும் அந்த நேம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க சொல்றதுனால அடுத்து இங்க இந்த நவுனை யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அறிவுங்கிறது ஒரு நவுனு, இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹி சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி இஸ் குட் பாய், ஹி லைவ்ஸ் இன் தஞ்சாவூர். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். சத்யா இஸ் குக்கிங் பிரியாணி. Satya is cooking biryani. Satya is eating biryani. Satya is sleeping. அப்படின்னு இருக்கு. சத்யா பிரியாணி சமைத்துக் கொண்டிருக்கிறாள். சத்யா பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். சத்யா இஸ் ஸ்லீப்பிங். சத்யா தூங்கி கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப ஒரு பேரையே நம்ம யூஸ் பண்றோம், சத்யா சத்யா சத்யான்னு. அதனால இந்த சத்யாங்கிற இத நவுனை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் சத்யா வரணும். ஏன்னா சத்யாங்கிறது வந்து நம்ம வந்து அவங்கள பத்தி சொல்லிட்டோம், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு ஒரு வேலையை செய்யறான்னு யாருன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த இடத்துல ஒரு நெக்ஸ்ட் சத்யாங்கிறதுக்கு பதில் இந்த இங்க ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சத்யாங்கிறதுக்கு என்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும், சி. அப்ப சின்னு வரும், சி, இங்கேயும் சி. அப்ப சத்யா இஸ் குக்கிங் பிரியாணி, சி இஸ் ஈட்டிங் பிரியாணி. அவள் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். சத்யா அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். இப்ப ஒரு பெயரை ஒரு சென்டென்ஸ்ல திரும்ப திரும்ப சொல்வதற்கு பதிலாக அந்த பெயரை வந்து சொல்லாமல் நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரணும். அதே மாதிரி ப்ரீபோசிஷனுக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரணும் ஒரு சென்டென்ஸ்ல. ஓகேங்களா, இப்ப பாருங்க, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா மீ, என்னை, யூ உன்னை உங்களை, அஸ் எங்களை, தம் அவர்களை, ஹிம் அவனை, ஹெர் அவளை, ஹிட் அதை இல்லைன்னா அதனை அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். இப்ப ஐ லைக் அறிவு, எனக்கு அறிவை பிடிக்கும், எனக்கு அறிவை பிடிக்கும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல வந்து எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஐ லைக் அறிவுன்னா இப்ப எது இங்க வந்து நவுன் எது ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல நவுனை தான் இங்க நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றோம். அதுதான் நவுனுக்கு பதிலாக, அதுதான் இங்க நம்ம வந்து யூஸ் பண்றதுதான்
அது வந்து ப்ரோனவுன். இப்போ லைக் ஹிவ் அறிவுங்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், ஹிம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், இந்த ஹிம்மை போடலாம். எனக்கு அவனை பிடிக்கும், எனக்கு அறிவை பிடிக்கும்ங்கிறதுக்கு பதில் எனக்கு அறிவை அவனை பிடிக்கும் அப்படின்னு எழுதலாம். எனக்கு அவனை பிடிக்கும். இந்த அறிவுங்கிற நவுனை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், ப்ரோனவுனை ஹிம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை நம்ம இங்க எழுதுறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு அறிவை பிடிக்கும்னாலும் ஒண்ணுதான், எனக்கு அவனை பிடிக்கும்னாலும் ஒண்ணுதான், எனக்கு அறிவை பிடிக்கும்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை பாருங்களேன். த டீச்சர் ஸ்போக் டு சத்யா. த டீச்சர் ஸ்போக் டு சத்யா அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல நவுன் யாரு, நவுனுங்கிறது வந்து சத்யா. ரெண்டு நவுன் இருக்கு. இந்த வெறுப்புக்கு அப்புறம் என்ன வெறுப்பு வருது பாருங்க, நவுன் வருது பார்த்தீங்களா? இந்த நவுனை வந்து நம்ம மாத்தணும். இப்ப சத்யாங்கிறதுக்கு என்ன சொல்லலாம், அவளை அவளை அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு டீச்சர் வந்து சத்யாவுடன் பேசினார் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சத்யாவை எடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் போடுற ஹேர் அவளை ஆப்ஜெக்ட் போடணும்னா நம்ம எழுத வேண்டியதுதான். பாத்தீங்களா? த டீச்சர் ஸ்போக் டு ஹெர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், த டீச்சர் ஸ்போக் டு சத்யானாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. மை கிராண்ட் மதர் தேங்க்டு மை பிரதர் அண்ட் ஐ. என்னுடைய தாத்தா பாட்டிகள் எங்களுக்கு, அதாவது எனக்கும் என்னுடைய சகோதரருக்கும் நன்றி சொன்னார்கள் அப்படின்னு இருக்கு. இது எப்படி சொல்லலாம், எனக்கும் அவருக்குங்கிறத எப்படி சொல்லலாம், எங்களுக்குன்னு சொல்லலாம்ல. எங்களுக்கு, என்னோட எங்களுக்கு நன்றி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும், அஸ். என்னது, அஸ், எங்களை, எங்களுக்கு, எல்லாமே ஒண்ணுதான். இப்ப இங்க பாருங்க, யூவும் நம்ம இட்டும் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல மாறவே மாறாது, சேம் தான். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல அதான் வரும், இங்கிலீஷ்ல வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல அதான் வரும், யூ தான் வரும், இட்டு தான் வரும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒண்ணுதான். ஆனா தமிழ்ல வந்து மாறும், உன்னைன்னு வரும், உங்களைன்னு வரும், யூன்னா. ஓகேங்களா? இட்டுன்னா அதை, அதனை, அதை அதனைன்னு வரும். இதுல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. இப்ப மை கிராண்ட் மதர் தேங்க்டு மை பிரதர் அண்ட் ஐ அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், இந்த மை பிரதர் அண்ட் ஐயை எடுத்துட்டு இதுக்கு பதிலா இங்க ஒரு என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். இப்ப இங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அஸ்ன்னு வரும், அஸ்ன்னா எங்களை. இப்ப மை கிராண்ட் மதர் தேங்க்டு அஸ், மை கிராண்ட் மதர் தேங்க்டு அஸ், அஸ் எங்களுக்கு நன்றி சொன்னார்கள். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இங்க ஒரு 3 சென்டென்ஸ் இருக்கு, இதுல பாருங்க. இதுல வந்து ஐ met ராமு அறிவு அண்ட் அன்பு. ஐ met ராமு அறிவு அண்ட், ஐ met அறிவு அண்ட் அன்பு. நான் அறிவையும் அன்பையும் சந்தித்தேன் அப்படின்னு இருக்கு. அறிவையும் அன்பையும் சந்தித்தேன் இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். அவர்களை, அவர்களைங்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை நான் அவர்களை சந்தித்தேன், நான் ராமுவையும் நான் அறிவையும் அன்பையும் சந்தித்தேன்னாலும் ஒண்ணுதான், நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னாலும் இங்க ஒண்ணுதான். ஐ met them. them தான் என்ன, them, themனா அவர்கள்னு அர்த்தம். ஐ met them. இந்த இடத்துல இந்த அறிவு அன்புங்கிறத எடுத்துட்டோம், இந்த நவுனை எடுத்துட்டோம், நவுனையும். இப்ப அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஃபவுண்ட் த கீ. நான் சாவியை கண்டுபிடித்தேன், நான் சாவியை கண்டுபிடித்தேன் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும், இட்டுங்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இதை எடுத்துட்டு கீ எடுத்துட்டு இட்டுங்கிறத ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஐ ஃபவுண்ட் த கீ, ஐ ஃபவுண்ட் த கீ அப்படின்னு இருக்கு. இப்போ ஐ ஃபவுண்ட் இட், நான் அதை கண்டுபிடித்தேன் அப்படின்னாலும் ஒண்ணுதான், நான் சாவியை கண்டுபிடித்தேன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஐ ஃபவுண்ட் இட், ஐ ஃபவுண்ட் இட்னா நான் அதை கண்டுபிடித்தேன், ஐ ஃபவுண்ட் த கீனா நான் சாவியை கண்டுபிடித்தேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸை
சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ he called John, he called John இருக்கு. இப்போ இந்த இடத்துல அவன் ஜானை அழைத்தான் இருக்கு. அவன் ஜானை அழைத்தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அவன் அவனை அழைத்தான், அவன் அவனை அழைத்தான் அப்படின்னு வரணும். இப்ப இந்த இடத்துல ஒரு இது வந்து ஹீங்கிறது ஒரு என்ன நவுன், என்ன ப்ரொனவுன்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஹி கால்டு ஜானுக்கு பதிலா ஹிம், ஹிம்ங்கிற நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்கோம். ஹி கால்டு ஹிம், அவன் அவனை அழைத்தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. அன்பு இஸ் ரன்னிங் வித் மீ, அவன் அன்பு என்னுடன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல எந்த ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும் வந்திருக்கு. எதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல எது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். she is running studying, இந்த இடத்துல என்ன ப்ரோனவுன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நீங்க கமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன ப்ரோனவுன் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா வெர்பு பத்தி பார்க்க போறோம். வெர்புனா டைப்ஸ் ஆஃப் வெர்பு, எத்தனை வெர்பு இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, சென்டென்ஸுக்கு அது எவ்வாறு இம்பார்ட்டன்டாக இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அன்பு இஸ் ரன்னிங் வித் மீ, அவன் என்னுடன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளான கோம் இருக்கு. அன்பு இஸ் ரன்னிங் வித் மீ, அன்பு என்னுடன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். she is studying, அவள் படித்துக் கொண்டு இருக்கிறாள். இந்த இடத்துல என்ன ப்ரொனவுன் வந்திருக்கு அப்படின்னு நீங்க தான் கமெண்ட்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சரியில்லையே. அன்பு இஸ் ரன்னிங் வித் மீ, அன்பு என்னுடன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். she is studying, இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எது அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தோம். சரியில்லையே. இப்போ உங்களுக்கு சிம்பிளான கோமும் இருக்கு. இப்போ அன்பு இஸ் ரன்னிங் வித் மீ, she is studying அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எது அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுவரையிலும் என்ன பார்த்தோம்னா போன கிளாஸ்ல வந்து வெர்பு நவுன் என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் நவுன் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து வெர்பு ப்ரோனவுன் என்னன்னு பார்த்துருக்கோம். ப்ரோனவுன்ல சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம், வெர்பு டைப்ஸ் ஆஃப் வெர்பு இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன வெர்பு பத்தி பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.